இதுவே பூத உடலை தாங்கி பெருத்து நிற்கையில் மற்றவைகளுடைய சூக்ஷ்மங்களை கற்பனை செய்து கொண்டு இவ்வளவு அகண்ட ஜகத்தாக விளங்குகிறது. சொப்பனத்தில் காணும் நகரம் போல ஒரு நொடிப்பொழுதில் மகா ஆகாசம் என்கிற அடர்ந்த காட்டில் பிரபஞ்சமானது கிளம்பி கிளம்பி நாசமடைகிறது. இந்த பிரபஞ்சமாகிய புதருக்கு அகங்காரமே வித்தாகிறது. இந்த அகங்காரத்திற்கு நீர், நிலம், வெயில் எதுவும் வளர்ச்சிக்கு தேவையில்லை. ஏனெனில் இவைகளுக்கும் சித்தே காரணமாயிருப்பதால். ஆகையால் சொப்பனத்தில் காணும் நகரம் எப்படி சொப்பனமோ அப்படியே சித்தின் விலாசம் சித்ரூபமே. அதாவது ஜகத்திற்கு வித்தாயிருப்பது பஞ்சபூதங்களின் தன்மாத்திரைகள், இவைகளுக்கு வித்தாயிருப்பது சித்தே, விதை போல் பழம். ஆகவே பிரம்மத்தை போல் ஜகத். தன்மாத்திரைகளின் 5 கணமும் சித்தின் வேகத்தால் மகா ஆகாசத்தில் தன் அங்கமாக கற்பனை செய்யப்பட்டவைகளே அன்றி உண்மையானவையல்ல. இந்த தன்மாத்திரை கணங்கள் தங்களை விஸ்தரித்துக் கொண்டு உலக உருவத்தில் நிற்கும் நிலையிலும் சித்தாகவே கருதப்படும். ஏனெனில் எவ்வித கிரியையும் சித்தின்றி நடைபெற முடியாது.